ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சூப்பர் வெப்சைட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பல ஆயிரம் ரூபாய்கள் உங்களுக்கு மிச்சமாகும். ப்ளஸ் உங்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரியும் ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் தனித்தனியாக போய் பார்க்குற வேலையை இது ரொம்பவே குறைக்கும். உங்கள் வேலையை ரொம்ப சுலபமாக்கி கொடுக்கும். இப்போ அதோட மேஜிக் என்னான்னு பாருங்கள். இது வந்து $420 ஒரு 100K அக்கௌண்ட். அந்த 100K அக்கௌண்ட் வந்து $88 லட்சம் அக்கௌண்ட் இந்திய பணப்படி. இப்போ நான் இதில் டிஸ்கவுண்ட் கோடு போடுறேன், என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் நான் டிஸ்கவுண்ட் கோட் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். $126 மிச்சம், கிட்டத்தட்ட $10,000 மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கு இந்த கோட். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோடுக்கு இன்னொரு ஆஃபருமே இருக்குது. இந்த அக்கௌண்ட்டு நீங்கள் பாஸ் ஆகி பே அவுட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட இன்னொரு 100K அக்கௌண்ட் இதே அக்கௌண்ட் சைஸ், அதாவது சேம் அக்கௌண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் உங்களுக்கு அடிக்கடி ஒவ்வொரு கம்பெனிகள்லையும் கிடைக்கும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்கேயும் வணக்கம், மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்தியா நம்பர் 1 இடத்துல இருக்குது. இந்தியன் ட்ரேடர்ஸ் தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க ப்ராப் ஃபர்ம் அண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் இதை உதாசீனப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியுடையது. இந்தியன் மார்க்கெட்டில் போய் சொந்த காசை இழந்து வாழ்க்கை நெகட்டிவாக மாறினவங்க கதை உங்களுக்கு பல பேர்த்துக்கு தெரியும். ஆனால் ப்ராப் ஃபர்ம்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் போய் வெற்றிகரமாக அவங்க வாழ்க்கையை மாற்றின கதை நிறையா பேர்த்துக்கு தெரியாது. இது மேலே வந்து அதிகம் ஆர்வம் காட்டுறதில்ல நம்ம ஊரில். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரெக்ஸ் ப்ரோக்கரில் போய் பண்ணுறாங்க. அது கம்ப்ளீட்லி இல்லீகல். நம்ம ChatGPT கேட்டால் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்தியா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இஸ் ஹைலி ரெகுலேட்டட். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அது வந்து இல்லீகல்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் இந்த ஆப்லலாம் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கோங்க. ActoFX, Exynos, FBS, XNM, பினாமோ, ஒலிம்ப் ட்ரேடு, ஐகோ ஆப்ஷனு இதெல்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். உங்கள் மேலே லீகல் நடவடிக்கை எடுப்பாங்க. பெனால்ட்டிஸ் ஃபார் இல்லீகல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். அந்த ஆப்பில் RBI மே ஃப்ரீஸ் பேங்க் அக்கௌண்ட். யூ மே ஃபேஸ் hefty fines and legal action under FEMA Act. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபாரின் ப்ரோக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ட்ரேடிங் தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணணும், இல்லை எல்லா மார்க்கெட்ஸும் ட்ரேட் பண்ணணும். அதாவது ஃபோரெக்ஸு, இண்டெக்ஸஸ், கிரிப்டோஸ், கமாடிட்டிஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராப் ஃபர்ம் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். இதுதான் ஒன்லி லீகல் ரூட். இதுக்கு எதிராக எந்த சட்டமும் கிடையாது. இப்போ இங்கே பேர் வந்துச்சே, அதில் அந்த கம்பெனிங்க பேர் வரலையே, ஓகேவா? அதுவும் இல்லாமல் அது ஒர்க் ஆகிற மெத்தடே வேறு. உங்களுக்கு இதை பற்றிலாம் முழுசாக தெரியணும். இதில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சரை வந்து என்னோடய கெரியரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸை நெறிமுறையாக கொண்டு போய் நல்ல முறையாக கொண்டு போகிறதுக்கான வழி நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நம்மளோட மார்க்கெட் மெக்கானிசம் கோர்ஸும் இருக்குது. அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் அது. அதை பற்றின ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம மற்ற இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் லிங்க் கமெண்ட்ஸ் செக்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதை பற்றி பேசுகிறதுக்கான இந்த வீடியோ கிடையாது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இது உங்கள் முக்கியமான வீடியோ இது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ராப் ஃபர்ம் மேட்ச் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க லீடிங் ப்ராப் ஃபர்ம்ஸ் புதுசாக லிஸ்ட் பண்ணவங்க, அதில் இருக்க ஆஃபர்ஸ், ரிவ்யூஸ், பேமெண்ட் டிலே, என்ன பிரச்சனை போனாலும் இவங்கக்கிட்ட வந்து எல்லா விஷயமுமே தெரியும். எல்லா இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ், ரூல்ஸ் அப்டேட்ஸ், அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம், ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப் ஃபர்ம் மேட்சுக்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் பைலட்டில் 4.9 votes இருக்குது. இவங்கக்கிட்ட 65,000 ட்ரேடர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உலகம் பூரா, சரிங்களா?
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்தியன் ட்ரேடர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அதிகம் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுல. கிட்டத்தட்ட ஒரு 17%, அதாவது இந்தியன் ட்ரேடர்ஸ் தான் 17% ப்ராப் ஃபர்ம் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை ஓன் பண்ணுறவங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரில, நீங்கள் இதை யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு தான் வந்து இது நெகட்டிவே தவிர அவங்களுக்கு இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸும் படிக்கிறதில்ல, எப்படி இது இயங்குதுன்னு தெரியறதில்ல, கண்ணாமின்னான்னு ஏதோ ஒன்று போய் பண்ணிட்டு அக்கௌண்ட் ப்ரீச் ஆகிடுச்சு, ஏமாத்துறான் அவன் என் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறான் ராஜா, நான் 2 இயர்ஸாக ட்ரேட் பண்ணுறேன், என்னதுக்கெல்லாம் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டே கிடையாது. நீங்கள் பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்கிற கேஸாக இருந்திருப்பீங்க, கேன்சல் பண்ண மறந்துருப்பீங்க, சரியா? அது மாதிரி இருக்குது. இந்த கேஒய்சி இந்த வாரம் கூட குரூப்பில் நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில். கேஒய்சி ஒருத்தர் வந்து 2-3 பேரில் வச்சுட்டு அக்கௌண்ட் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஃபண்டிங் பிப்ஸ் ரீஃபண்டும் பண்ணுறேன்ட்டான். நீ கொடுத்து காசு கட்டி சேலஞ்ச் எடுத்து நீ பண்ணதை வந்து நான் காசு திருப்பி கொடுத்துட்றேன்ட்டான். அந்தளவுக்கு அவனுங்க பக்காவாக இருக்கானுங்க. நம்ம ஆளுங்களுக்கு டெய்லி ட்ரா டவுன்னாலே என்னான்னு தெரில, அக்கௌண்ட் மட்டும் வாங்கிடுறானுங்க. அக்கௌண்ட் வாங்கிட்டு நம்மக்கிட்ட வந்து டவுட் கேட்டுட்ருப்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜே இல்லாமல் அங்கே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. எப்படியோ ஒன்று அக்கௌண்ட் மட்டும் கண்ணாமண்ணான்னு வாங்கிடுறாங்க. ரூல்ஸு, அது என்ன டைப் அக்கௌண்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல், சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், இல்லாட்டினா முறையாக வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், ஓகே? இதெல்லாம் ஒரு பெரிய ஃபீல்டு, இதுக்கு பயங்கரமான ஃப்யூச்சர் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக ஜென்சி அந்த பசங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக போட்டு ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறதோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஏகப்பட்ட கலெக்டிவ் நாலேஜ் எல்லாமே என் டேட்டா பேஸில் இருக்குது. அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம கோர்ஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் எல்லா விஷயமுமே அடங்கிடும். டாப் நாச் கண்டென்ட் உங்களுக்கு அங்கே இருக்குது, அதுவும் ரொம்ப கம்மியான விலையில், ஓகே? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர் மேட்ச்சில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்க டார்கெட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க டாஸ்க் ஏர்ன் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து லாகின் பண்ணி அவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லாம் எஸ்பெஷலி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஆஃபர்ஸு, எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அது எல்லாமே வரும். ஸோ அதனால் அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா இவங்க மூலியமாக போய் வாங்குங்க. இவங்க மூலியமாக போய் வாங்கக்குள்ளே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா 10-15 அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் இவங்க மூலிமா நீங்கள் போய் பண்ணணும், ஓகேங்களா? அவங்கக்கிட்ட அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனுமே இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் டிஸ்கவுண்ட் கூப்பனு, அது மாதிரி ஒரு அஃபிலியேட் இருக்கும் இவங்கக்கிட்ட, ஓகேங்களா? அதையுமே நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ஒரிஜினல் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, இங்கே வந்து என்ன மாதிரி ட்ரா டவுன் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் டோட்டல் ட்ரா டவுன்னா 10%, ட்ரா டவுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கான ஸ்டாப் லாஸ், சரிங்களா? ட்ரா டவுன் மெத்தட் ஸ்டாட்டிக்காக, பேலன்ஸ் பேஸ்டாக, ஈக்விட்டி பேஸ்டானலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே நீட்டாக கிளியராக ஸ்ட்ரக்சரலாக இருக்கும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், காப்பி ட்ரேடிங் அலவுடானோ, எக்ஸ்பர்ட் அட்வைசர்ஸ் எஸ், ஓகே, வீக்கெண்ட் ஹோல்டிங் எஸ், அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட சம்மரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? கம்பெனி எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, ஓகே. ஸோ இது மாதிரி எல்லாமே வரும். முக்கியமாக இந்த விஷயத்தில் சொல்லிகிட்டு இருக்குள்ள இங்கே இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் டு செக் அவுட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் அந்த ஃப்ரீ அக்கௌண்ட் வாங்க முடியும். ஃப்ரீ அக்கௌண்ட் வாங்குறதுனா அது ஈஸியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பெரிய அக்கௌண்ட்ஸ் ஒரு 10 அக்கௌண்ட்டுனாச்சும் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃப்ரீ அக்கௌண்ட் கிடைக்கும். ஏதோ ஒன்று இவனுங்கக்கிட்ட டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கிது, அந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டும் கிடைக்கிதுங்கக்குள்ளே நம்மளுக்கு வின்வின் சுச்சுவேஷன் தானே. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை, அவ்வளோதான்.
ஸோ அந்த அந்த ரிசிப்டெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ அதனால எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வாங்க போகிறீங்க, அக்கௌண்ட் வாங்க போகிறீங்கன்னா இது மூலிமா போங்க, ப்ராப்ஃபார்ம் மேட்ச் மூலிமா போங்க. உங்களுக்கு வந்து அந்த 2 பெனிஃபிட்டும் கிடைக்கும். அது இப்போது எனக்கு அந்த இடம் வந்துருச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஐ வில் ட்ரை. நீங்கள் அக்கௌண்ட்டு வாங்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலில் உங்களோட ரிசிப்ட் இருக்கும். அதை கொண்டாந்து நீங்கள் கிளைம் பாயிண்ட்ஸில் போய் நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் வந்து அந்த லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சி ஒரு 10-15 அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆஃபர்ஸு கம்பேரிசன்ஸு அது எல்லாமே பார்ப்போம். இங்கே வந்து இதோட பெஸ்ட் விஷயமே என்னன்னா கம்பேர் ஃபர்ம்ஸ் தான். உங்களோட கஸ்டமைஸ்டு ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்றாப்படி உங்களுக்கு நீங்கள் ஃபாரெக்ஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எது பெஸ்ட்டு, அதோட லிவரேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நீங்கள் இதில் சூஸ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே சூப்பராக ஈஸியாக கிடச்சிடும். வேலையை சுலபமாக முடிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ அவங்கக்கிட்ட இருக்க டிஸ்கவுண்ட் கோட்ஸு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குவான்டிக்கில் அதில் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் ப்ளஸ் ஃப்ரீ அக்கௌண்ட் ஆஃப் த சேம் சைஸ். இவங்க கோடு யூஸ் பண்ணும் மேட்ச், இவங்க கோடு வந்து மேட்சுங்கிறது. ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணக்குள்ளே சில கம்பெனிக்கெலாம் மாறும். இதெல்லாம் நீங்கள் போடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருக்கும். அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ், எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் ப்ரமோ, அதாவது நீங்கள் வந்து வாங்கிட்டு பாஸ் ஆகிட்டு ஒரு பேமெண்ட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இன்னொரு ஃபண்டட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வாங்குங்க, அதுவுமே ட்ரை பண்ணலாம் நம்ம வாங்கக்குள்ள. எப்படிலாம் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் எல்லா ஆஃபர்ஸ் டாப் 25 கம்பெனிஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். இவன் கொடுத்துருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கிறது டாப் 25க்குள்ளே வர கம்பெனிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு இதை பற்றி போய் ஒரு டீப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இவங்க பேஜ்லேயே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமான ரிவ்யூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட பேமெண்ட் வாங்கினவங்க ஏதாச்சும் பேமெண்ட் வரலன்னா இவங்ககிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி போட்டு வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்றில் பிரச்சனை ஆக போகுதுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். இந்த கம்பெனி திணறுது அப்படிங்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுட்டு நம்ம அதில் இருக்க பே அவுட்டை எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் ட்ரேட் பண்ணாமல் நிறுத்திட்டு கூட நாம் இருக்கலாம். இல்லைன்னா வேறு கம்பெனியில் போய் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா டீலிஸ்டட் வார்னிங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே, இவங்கெல்லாம் வந்து டீலிஸ்டட் July 30, 2024 இந்த கம்பெனிஸ் எல்லாம் போயிடுச்சான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். வார்னிங் இருக்குதுன்னா உங்களுக்கு வார்னிங் வரும். இந்த கம்பெனியெல்லாம் சரியில்லை, இப்போது நிலைமை மோசமாயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இவங்கக்கிட்ட. ஃபீச்சர்ட் ஆர் நெக்ஸ்ட் டெமோ அக்கௌண்ட்ஸ், ஹவ் இட் ஒர்க்ஸ், பே அவுட் டைம். டெமோ அக்கௌண்ட்ஸுங்கக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் ஒரு 2 பேஸ் அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் அக்கௌண்ட் வாங்கி இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டே வச்சுருந்தாலும் சரி, அதில் வந்து ட்ரேடராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, மேலே டெமோன்னு தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெமோன்னா நீங்கள் வந்து அப்படின்னு நினச்சிக்க வேணாம். சும்மா எக்ஸினஸில் ப்ராக்டிஸ் கொடுக்குற டெமோ அக்கௌண்ட் மாதிரி நினச்சிக்காதீங்க. ஓகே, இங்கே பண்ணுற பேமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக வாங்கிட்டுருக்காங்க. அதிகமான பேமெண்ட் வாங்குறவங்க லிஸ்ட்டில் இந்தியாக்காரங்க இருக்காங்க. டாப் 3ல் வருவாங்க. அதாவது பிக் பே அவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டட் நெக்ஸ்ட்லலாம் வந்து அனுப்புவோம் வாரம். நான் அந்த மெயில் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு சாம்பிளுக்கு இப்போ ஃபண்டட் நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட்டட் பை ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வேறு
அதாவது 25,000 பேர் சேர்ந்து ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமேட்டும் 4.6 ஸ்டாருக்கு மேலே இருக்கிற ஃபண்டை நெக்ஸ்ட்டு அவங்களோட பே அவுட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வீக்லி ஸ்டாட்ஸ் அனுப்புவாங்க நம்மளுக்கு. அதில் யார் ஃபஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாக்காரங்க. பார்த்தீங்களா, இந்தியா, யுனைடெட் கிங்டம் ஹையஸ்ட் பே அவுட், அதாவது பெரிய பே அவுட் எடுத்தவங்க ஒரு $10,000 மேலேன்னு வச்சுருப்பாங்க அவங்க ஸ்கேலில். அதுபடி பார்த்திங்கனாலும் இந்தியாக்காரங்க. ஓகே, இந்தியா ஸ்பெயின் சின்ன பேமெண்ட் எடுக்கிறவங்களதெல்லாம் வராது. $1,000 $500 அது மாதிரி எடுக்கிறவங்களதெல்லாம் வந்து இதில் கிடையாது. ஸோ என்னன்னா இந்தியாவில் வெறும் 56 பேர் தான் பேமெண்ட் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சின்ன பேமெண்ட் கிடையாதுங்க. பாருங்கள், ஹையஸ்ட் பே அவுட்ஸ், பெரிய பே அவுட் எடுக்கிறது மட்டும்தான். எங்கே அதிக காசு போயிட்டுருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தங்க அஃபிலியேட்டுக்காக அவங்கள சேர்த்து விட்டுருந்தாங்க, அவங்களோட புரோக்கர் கமிஷனுக்காக சேர்த்து விட்டுருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு இதுக்கு வந்துடுங்க. ஏன்னா இதில் தான் உங்களுக்கு சிக்கல் இருக்காது. ஓகே, ரூல்ஸு அது இதுன்னெலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நார்மல் கண்டிஷன்ஸ் தான் அது. நாமளாக அப்படி சொல்லிக்கிறது தான் ரூல்ஸுன்ட்டுன்னு. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது, புரிஞ்சிக்கவும் முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து அதே மாதிரி இந்த நம்பிக்கை இல்லாதவங்க, அடுத்தவங்களை அதிகம் குறை சொல்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நிறையா இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்தவங்களை டிமோட்டிவேட் பண்ணுறது அது மாதிரி வேலையை தான் பார்க்குறாங்க. இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த வெப்சைட்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நாம் சொன்னால் மதிக்கிறதில்ல, நம்ம பே அவுட்டு காமிச்சா மதிக்கிறதில்ல. அது மாதிரிலாம் இல்லாமல் நாம் வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, மற்றவங்களுக்கு முன்னாடி நாம் முந்திக்கணும். இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. இப்போ தான் காம்படிஷன்லாம் வலுவாயிட்ருக்கு. இதுக்குன்னு நிறையா எப்படி ரெகுலேட்டரி போர்டு செபி இருக்கோ அது மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. நிறையா கம்பெனிஸ் அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஊர் சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற அப்படி தான். ஓகேங்களா, ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே, இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. உங்களால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ₹1,00,00,000 பிஸ்னஸ் பண்ண முடியுமானா இதில் முடியும். வெறும் 30,000 வச்சு உங்களால் ₹1,00,00,000 பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பண்ணலாம். அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணி எடுக்கிற சின்ன பேமெண்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸோட 10 வருஷத்துக்கு மேலே ஐடி எம்ப்ளாயாக இருக்கவங்களோட சேலரியோட அதிகமாக வரும். நீங்கள் ஒரு சின்ன $5,000 அக்கௌண்ட், $10,000 அக்கௌண்ட் எடுத்தாலே நீங்கள் 90% ஆஃப் த இந்தியன்ஸோட சேலரியை மிஞ்சிட முடியும். ஓகேங்களா, 90% ஆஃப் த இந்தியன்ஸோட சேலரி வந்து 20,000 தான். மீதி இருக்க 10% தான் அதுக்கு மேலே அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் வந்து இதில் ஒரு சின்ன அக்கௌண்ட் வாங்கினீங்கன்னா கூட அசால்ட்டாக பைபாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 40,000 50,000 மேலேயே பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, கற்றுக்க வேண்டியது கரெக்டான ஆளுக்கிட்ட வரணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் அஹெட், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஓகேங்களா, வீடியோ என்ன முடியல, நான் இப்படிலாம் பாசிட்டிவாக பேசுகிறேன்னுங்கிறதுனால போயிடாதீங்க. இந்த வெப்சைட்டில் இன்னும் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் உட்காந்து நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கோங்க. நான் சில விஷயம் சொல்லாமல் கூட விட்டுருவேன். வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். சரிங்களா, பார்த்திங்கன்னா இருக்குது செலக்ட் ஒன் ஆஃப் த மல்டிபிள் ஃபர்ம்ஸ், இவங்க எல்லாமே லீடிங் கம்பெனிஸ். இதில் சூஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் இங்கெல்லாம் செலக்ட் பண்ணலாம். என்ன காஸ்ட் இருக்கணும், அக்கௌண்ட் சைஸ் எப்படி இருக்கணும், எத்தனை $1,000 அக்கௌண்ட், ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் எவ்வளோ வேணும், அதுக்கு தகுந்த கம்பெனியை மட்டும் நீங்கள் வந்து இங்கே ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் போய் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. ஓகேங்களா, இது உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டினா ஒவ்வொன்றா பார்க்கலாம், இல்லை என்கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர் வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிட்டு ஃபில்ட்ரு கொடுத்தீங்கனாலே ஃபில்டர் ஆகிடும் ஈஸியாக. உங்களுக்கு ட்ரேடர் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வரீங்கன்னா கம்ப்யூட்டரில் பெஸ்ட்டு யூஐ அதுதான், எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு அதுதான். ஃபோன்லேயுமே எக்ஸப்ட் ஃபோனில் வந்து நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் லேக் ஆகும். மற்றபடி வந்து ப்ரைஸ் அப்டேட்ஸ் அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா ப்ரைஸ் அப்டேட் சூப்பராக ஆகிட்டே இருக்கும். சூப்பர் யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ரேடர். ஓகேங்களா,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் நீங்கள் இந்தியா சப்போர்ட்டட் கண்ட்ரிஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். சில கம்பெனி வந்து இந்தியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இங்கே எஃப்டிஎம்ஓ இவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். இவன் ரொம்ப ஒரு பழைய கம்பெனி, முன்னையிலேருந்தே இந்த பிஸ்னஸில் இருக்கான். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சப்போர்ட் பண்ண மாட்டான். அடாசிட்டி கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரெக்ஸுக்கு இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அவன் தான். ஓகேங்களா, இந்த பிஸ்னஸில் பழைய ஆள்னா அவன் ஒருத்தன். அதுக்கப்புறம் எஃப்டிஎம்ஓ 5%ers இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆளுங்க, ரெப்யூட்டட் ஃபர்ம்ஸ், ரொம்ப நாளாக பிஸ்னஸில் இருக்கிறதுனால பெரிய கைங்க இவங்கெல்லாம். ஓகேங்களா, அதுக்காக இந்த மற்ற கம்பெனியெல்லாம் விட்டுணுன்னு அர்த்தம் கிடையாது. மற்ற கம்பெனியும் அவங்கவுங்களுக்கு பவர் இருக்குது, அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் தான். ஸோ நீங்கள் எப்போ சூஸ் பண்ணாலும் இதில் பெஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வரதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை தவிர நீங்கள் புது கம்பெனி ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணணும், உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பே அவுட் ட்ராக்கர்னு உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. பே அவுட் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா கொஞ்சம் இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கான எவிடன்சஸும் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் வந்து இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து இப்போது ரீசெண்டாக வந்த ஃபீச்சர் தான். ஸோ இதில் பயங்கரமான டீட்டெயில்ஸ் கிடைக்காது, ஆனால் போக போக இது நம்மளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ப்ராப்பர் மேட்சே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான். இது வந்து கம்பெனிக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு கிடையாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும் இதில். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றா போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அங்கெல்லாம் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நான் கிவ் அவே தரலான்ட்டு இருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் தரேன். $5,000 அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு நான் தரலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் தரேன். ஓகே, நன்றி, வணக்கம்.